மறைமலை நகரில் ஆயிரக்கணக்கான மாணவ மாணவிகள் ஸ்கூலில் படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு சனிக்கிழமை சாயந்தரம் ஒன்று டிவி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, இல்லைன்னா மொபைலில் கேம் விளையாடிட்டு இருப்பாங்க, இல்லைன்னா அவங்க தாய் தந்தையோடு உட்காந்து அளவலாடிக்கிட்டு டின்னர் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த நேரத்தில் இந்த 9-10 மாணவ மாணவிகள் அம்பேத்கரை குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த இங்கே அன்போடு வந்திருக்கிறாங்க. இன்றைய சிறப்பு பேச்சாளர் அரண்சை ஊடகத்தை சார்ந்த நண்பர் மகிழ்நன் அவர்களுக்கு அண்ணன் தென்னவன் அவர்கள் சால்வை சிறப்பு செய்கிறார். முதல் மாணவர் தம்பி துரைகேஷ் அவர்கள். வாங்க எல்லாரும் கரவொலி எழுப்பி துரைகேஷ் வாழ்த்து சொல்லுவோம். கல்வியாளர் அம்பேத்கர் என்கிற தலைப்பிலே சிறப்பாக உரையாற்றினார். சிறப்பாக பேசிய மாணவர்களுக்கு நம்முடைய அண்ணன் தென்னவன் அவர்கள் சார்பில் ஒரு சிறப்பு பரிசு வழங்கப்படுகிறது. அண்ணன் அவர்களுக்கு அனைவரின் சார்பில் நன்றிகளை தெரிவித்துக்கிறோம். தம்பி நன்றி, சூப்பர். அடுத்து செல்வி லித்திகா ஸ்ரீ அவர்கள். வாங்க எல்லாம் வரிசையில் அப்படியே அந்த ஆர்டர்லேயே நின்றுக்கோங்கம்மா, பேசினவங்களாம் சீக்கிரம் வாங்க. செல்வி லித்திகா ஸ்ரீ கல்வியாளர் அம்பேத்கர் என்கிற தலைப்பிலே செல்வி லித்திகா ஸ்ரீ அவர்கள் சிறப்பாக உரையாற்றினார். அவருக்கு இங்கு கூடியிருக்கிற அனைவரின் சார்பில் பரிசளித்து வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். அனைவரும் கரவொலி அளித்து நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். அடுத்து அம்பேத்கர் இளமை பருவம் என்கிற தலைப்பிலே சிறப்பாக உரையாற்றிய செல்வி கோபிகா அவர்கள். வாங்க. அடுத்து செல்வி தாரணிகா அவர்கள். அம்பேத்கர் இளமை பருவம் என்கிற தலைப்பிலே சிறப்பாக உரையாற்றிய செல்வி தாரணிகா அவர்களுக்கு நம்முடைய பேரவையின் சார்பில் இங்கு கூடியிருக்க அனைவரின் சார்பிலே பரிசும் வாழ்த்துக்கிறோம். அடுத்து சாதி ஒழிப்பு ஏன் தேவை என்கிற தலைப்பில் மிக அழகாக உரையாற்றிய செல்வி ஜெசிலா அவர்கள். வாங்க. அடுத்து இன்றைய காலகட்டத்தில் அம்பேத்கர் ஏன் தேவைப்படுகிறார் என்கிற தலைப்பில் மிக அழகாக உரையாற்றிய செல்வி பிரகதி அவர்கள். இவங்க நம்முடைய அரசு நடுநிலைப் பள்ளியில் 8ஆம் வகுப்பு படிக்கிறார். அவங்க ஹெட்மாஸ்டர் கூட இங்கே தான் இருக்கிறாரு. அடுத்து அம்பேத்கர் உருவாக்கிய அரசியல் சட்டம் திராவிடர் கழகத்திற்கு ஒரு மதிவதனை போல சிந்தனையாளர் பேரவைக்கு எங்களுக்கு ஒரு மதிவதனை கிடைத்திருக்கிறாங்க. ஸோ அம்பேத்கர் உருவாக்கிய அரசியல் சட்டம் என்கிற தலைப்பிலே மதிவதனை பேசியிருக்கிறார். வாழ்த்துக்கள். அடுத்து எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் என்கிற தலைப்பிலே மிக அழகாக பேசிய 4ஆம் வகுப்பு படிக்கிற மாணவன். வா தம்பி, நெருப்பின்லையும் வாங்க, வேகமா வாங்க. ரொம்ப அழகா பேசின நீ, பரிசும் வாழ்த்துக்களும். அடுத்து செல்வி அருணா அவர்கள். வாங்க. ரமாபாய் அவர்களை குறித்து மிக அழகாக உரையாற்றிய செல்வி அருணா அவர்களுக்கு நம்முடைய பரிசும் வாழ்த்துக்கள். சிறப்பு அனைவருக்கும் நன்றிகள். என்னுடைய